அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஆர் அகாடமி. ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஹோப் சம்மர் டைமாக இருக்குது. ஸோ டேக் சம் ஆஃப் த லிக்விட் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஹோப் ஸ்மால் டிப்ஸ் ஃபார் யூ. ஓகே, தென் ப்ரிப்ரேஷன் பார்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ இஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி வந்து டோட்டலாக நம்ம படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யூ ஜஸ்ட் கிவ் டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த மூணு சிஸ்டம்க்கு வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி ஹைலியாக கொடுங்க. ஸோ டுடே வி கேன் மூவ் ஆன் டு பிளட் சர்க்குலேஷன், பிளட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்க்கு வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அதையும் நான் 2 பார்ட்ஸாக உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபார் யுவர் கீன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எவ்ரிதிங். கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம அதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் அ பிளட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட் தான் வந்து இந்த சர்க்குலேட்டரி மீடியம், சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட ஹோல் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் தான். ஸோ பிளட் வந்து இட்ஸ் ரெட் கலர் ஃப்ளூயிட் அண்ட் இட் இஸ் அந்த ஃப்ளூயிட் வந்து ஆக்சுவலி இட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா அஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோல் பிளட், ஐ மீன் ஓவரால் பாடியிலே கனெக்டிவ் டிஷ்யூ வந்து பிளட் தான் இன் ஃப்ளூயிட் ஃபார்மில். தென் இட் கேரிஸ் தி ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, என்ன மாதிரி ஸ்டேஜ்லனாலும் அதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ ஆக்சிஜனும் கேரி பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து கேரிடு பை பிளட் தான் டுவோர்ட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பாடிக்கு. தென் கெட்ஸ் ஸோ ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் டு ஏர்னா அது நமக்கே தெரியும், ரத்தம் வந்து வெளியில் வந்துச்சு அது உறைஞ்சிரும் அப்படின்ற விஷயம் நமக்கே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. வாட் ஆர் திங்ஸ்னா பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் பிளட் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாஸ்மா அப்படின்றது ஆக்சுவலி செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் வி ஆர் ஆடிங் திஸ் செல்ஸ், அதை வந்து தனியாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பிளாஸ்மா அப்படின்றது இட்ஸ் அல்கலைன் பஃபர் சொல்யூஷன், ஒரு பஃபர் சொல்யூஷன் மாதிரி தான் இருக்கும், கலர்லெஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரிகார்டிங் திஸ் பிளாஸ்மா pH வந்து 7.4 இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் அ நான் செல்லுலர் சப்ஸ்டன்ஸ். ஓவரால் பிளட்ல வந்து 55% ஆஃப் த பிளட் வந்து அக்யூர்ட் பை தி பிளாஸ்மா ஒன்லி. தென் அதில் என்னென்ன இருக்கும், ப்ரோட்டீன், குளுக்கோஸ் அண்ட் யூரியா, வாட் எவர் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஆல் ஆஃப் த பார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்ற மாதிரி அந்த பிளட்ல ஏற்றி விட்ரும். ஸோ அது என்னென்ன பிளேஸ் போகணுமோ அது இட் வில் பி மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ். அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா WBC, RBC அண்ட் பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் தான் வந்து அந்த பிளாஸ்மாக்குள்ளே இருக்கிற செல்ஸ். ஸோ RBC is otherwise called as red blood corpuscles or erythrocytes, and WBC as white blood corpuscles for leukocytes, and platelets as thrombocytes. ஒவ்வொருக்கு இண்டிவிஜுவலாக ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த செல் வந்து டோட்டலாக பிளட் வந்து ஏன் ரெட் கலராக இருக்கிறதுக்கு காரணமே டியூ டு திஸ் RBC தான். RBC ரெட் கலராக இருக்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ளே இருக்கிற ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு கண்டென்ட். ஸோ ஹீமோக்ளோபின் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுதான் வந்து ஆக்சிஜன் கேரியர்ஸ். ஸோ ஹீமோக்ளோபின் வந்து ஹீமோக்ளோபினாக மாறி இட் வில் ட்ராவல் டுவர்ட்ஸ் தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த அங்கே போயிட்டு அது ரிலீஸ் தி ஆக்சிஜன் அண்ட் எவ்ரிதிங். ஸோ ஆக்சுவலி RBC வந்து என்ன மாதிரி செல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இட்ஸ் அ டிஸ்க் ஷேப், இட் இஸ் பைகான்கேவ். மேலேயும் கொஞ்சம் குழியாக இருக்கும், கீழேயும் குழியாக இருக்கும். ஸோ போத் சைட் வந்து கர்வ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், தட் இஸ் கால்டு பைகான்கேவ். அண்ட் இட் இஸ் ஃபார்ம்ட் இன் தி போன் மேரோ. அண்ட் ஒன்ஸ் ஃபார் அந்த செல்ஸ் வந்து டெத் ஆயிடுச்சு, அதாவது லைஃப் ஸ்பேன் வந்து 120 days. ஸோ ஆஃப்டர் 120 days வந்து டெத் ஆயிடுச்சுனாலும் இட் வில் பி செட்டிலிங் டு த போன் மேரோ. அந்த முட்டியில் தான் போய் அந்த போன் மேலே ஒரு எஞ்சில் தான் போய் அது வந்து ஸ்டோரே ஆகும். தென் இது வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சிஜன் ட்ராவல்ஸ், ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த நேம் ஆஃப் ஹீமோக்ளோபின் சொன்னாங்க, அது ட்ராவல் ஆகும். ஸோ வை திஸ் இந்த RBCயில் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸோ நியூக்ளியஸோ எதுவுமே இருக்காது. ஸோ வை ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு பிளட் செல் ஆக்சுவலி செல் இது, ஸோ மேஜர் செல் கூட, இதில் வந்து எப்படி செல் ஆர்கனல் செல்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா வை ஸோ காட் இஸ் கிரேட் இன் தட். அதாவது ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு ட்ராவலிங், ஒரு டிரான்ஸ்போர்ட் திங் தான், ஒரு எடுத்துகிட்டு போகிற விஷயம் தான். பட் நம்ம நார்மல் செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த ஆக்சிஜன் அந்த செல்ஸ் வந்து அது கிடைச்ச உடனே மைட்டோகாண்ட்ரியா உள்ள இருக்க செல்லோட மைட்டோகாண்ட்ரியா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜியை ஸ்டோர் பண்ண வச்சிரும். பட் நம்ம RBCயோட வேலை என்ன, ஜஸ்ட் டு டிரான்ஸ்போர்ட் இட். பட் அந்த யூட்டிலைஸ் அதுவே பண்ணிக்கிச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதனால தான் அதுக்கு வந்து செல் ஆர்கன்ஸோ நியூக்ளியஸோ எதுவுமே வந்து இருக்காது. பட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ஜஸ்ட் அது என்ன ஒரு கேப்லரி ஸ்கூலில் ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போகிறதுக்கு வந்து இட் வில் பி குவைட் யூஸ்ஃபுல். தென் WBC is white blood corpuscles, that is leukocytes. ஸோ இது எப்படின்னா இட்ஸ் கலர்லெஸ் ஐசோலேட் தனியாக பண்ணி எடுக்க பார்க்க முடியும். தென் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த போன் மேரோஸ், லிம், தைனர், லிம்டோல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். WBC வந்து அமீபாய்ட் மூவ்மெண்ட். ஆக்சுவலி அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு வந்து வாலண்டியராக மூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அந்த WBCக்கு இருக்கும். இட் கம்ஸ் அண்டர் two category, that is granulocytes and agranulocytes. ஸோ granulocytes அப்படின்றது என்னென்னா அந்த சைட்டோபிளாசம், அந்த செல் சைட்டோபிளாசம் வந்து கிரானுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் நியூக்ளியஸ் வந்து இட் வில் பி இர்ரெகுலர் ஆர் லோப்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபுல்லாக அந்த வந்து லோப்டாக இருக்கும், ஒரு ஐசோலேட்டட் பண்ண மாதிரி இருக்கும் செல்ஸ் வந்து. தென் வந்து டைப்ஸ் வந்து நியூட்ரோஃபில்ஸ், எசினோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ்.
அண்ட் கே கிரானுலோசைட்ஸில் வந்து டைப்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் நோ கிரானுல்ஸ் இந்த சைட்டோபிளாசம் ஜஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செல் தான் இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். ஸோ இதில் நம்ம கேட்டகரிஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி லார்ஜ் இன் சைஸ். நியூட்ரோஃபில்ஸ் வந்து இந்த கிரானுலோசைட்ஸில் லார்ஜாக இருக்கும். இட் ஹாஸ் 2 to 7 லோப்டு வரைக்கும் இருக்கும். தென் 60 to 65% ஆஃப் டோட்டல் WBCயில் வந்து எவ்வளோ இருக்குன்னா நியூட்ரோஃபில்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட கவுண்ட்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். கீழே வர எல்லாத்தோட கவுண்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா டாக்டர் ஃபஸ்ட்டு மைக்ரேட் பண்ணுறது ஈஸ்னோஃபில்ஸ் நியூட்ரோஃபில்ஸ் கவுண்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இட் இஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இட்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷனா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா அப்படின்னு ஹேண்ட் வேரி ஆல்சோ. ஓகே, ஸோ எசினோஃபில்ஸ் அப்படின்றது பைலோப்டு நியூக்ளியஸ் அண்ட் 2 to 3% தான் இருக்கும். ஒன்ஸ் அலர்ஜி இல்லைனா பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் இந்த சென்ஸ் அந்த இன்செக்ட் வந்துடும், ஐ மீன் அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும் அண்ட் இட் ரிலீசஸ் கெமிக்கல் அண்ட் டாக்ஸின் சப்ஸ்டன்சஸ். ஸோ இதை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு வந்து எசினோஃபில்ஸ் வந்து பெஸ்ட்டு செல்ஸாக இருக்குது. தென் பேசோஃபில்ஸ் அப்படின்றது தட் ஆல்சோ லோப்ட் 0.5 to 10% தான் வந்து அவைலபிள் இருக்கும். தென் இட் ரிலீசஸ் கெமிக்கல்ஸ். ஸோ என்னென்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்குது, நமக்கு ஒரு இச்சிங் ஆச்சு, இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னா அங்கே வந்து ஃபில் ஆகுறது வந்து பேசோஃபில்ஸ் ஒன்லி. தென் லிம்போசைட்ஸ், இது வந்து ஏ கிரானுலோசைட்ஸ் இல்லையா. ஸோ லிம்போசைட்ஸ் வந்து இட்ஸ் பேசிக்கலி 20 to 25% இருக்கும். இந்த ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஆன்டிஜன் வந்து இந்த ஷேப்பில் வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை கேட்ச் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிற வேலை, ஐ மீன் ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து லிம்போசைட்ஸோட வேலை. ஸோ இப்போ நம்ம கரண்ட்லி எல்லா சிச்சுவேஷன்ஸுமே பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ பேண்டமிக்காக இருக்கட்டும், என்னென்ன வருதோ அது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னா அந்த வைரஸ் ஆர் பாக்டீரியா ஆகட்டும் தட் அட்டாக்ஸ் ஆன் திஸ் லிம்போசைட்ஸ். அந்த லிம்போசைட்ஸை ரிலீஸ் பண்ணுற ஏரியாவிலே வந்து பிளாக் பண்ணுறதுனால தான் இட் பிகம்ஸ் வெரி டேஞ்சரஸ் டிசீஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ டியூரிங் வைரல் இன்ஃபெக்ஷனில் டைமில் லிம்போசைட்ஸ் கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஐ மீன் அதோட ஆன்டிபாடி ரிலீஸ் வந்து ஹையராக இருக்கும். அண்ட் வேக்சின் அப்படின்றது பேஸ் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணவே போகிறோம். தட் தான் ஐ வில் ஸ்கிப் இன் த நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஓகே, தென் மோனோசைட்ஸ் அப்படின்னு தான் இருக்கிறது லார்ஜஸ்ட் செல். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்ஸ் அந்த பாக்டீரியா வருதுன்னா வாட் எவர் த ஷேப் அந்த பாக்டீரியா என்ன ஏதுன்னெல்லாம் பார்க்காது, போகணுன்னா அது ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ணிட்டு அந்த பாக்டீரியா தூக்கிட்டு வந்துடும். ஸ்பாகோசைட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக அப்படி நம்ம ஃபேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியா ஃபேஜ் அப்படின்றது ஒரு வைரஸ், அதாவது பாக்டீரியா சாப்பிடக்கூடிய வைரஸ் தான் பாக்டீரியா ஃபேஜ்னு சொல்லுவோம். அது ஒரு வைரஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நம்ம மோனோசைட்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ வாட் ஆர் த பிளட் பிளாட்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பிளட் கிளாட்டிங் நடக்கணும் அப்படின்னா பிளட் பிளாட்லெட்ஸ் கம்பல்சரியாக வேணும். ஸோ தேர் ஸ்மால் அண்ட் கலர்லெஸ், நியூக்ளியஸ் கிடையாது. தென் 2.5 to 4 lakhs per cubic millimeter ஆஃப் பிளட் பிளாட்லெட்ஸ் இருக்கும். லைஃப் ஸ்பேன் வந்து 8 to 10 days தான் இருக்கும். ஸோ டியூரிங் இந்த பிளட் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவே யோர் பிளேட்லெட்ஸ் அப்படின்றது அந்த இதுக்குள்ளேயே அந்த பிளட்குள்ளேயே வந்து இருக்கிற ஒரு ஆர்கனலாக இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் அனீமிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எரித்ரோசைட்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சம் ஆஃப் த டெர்மினாலஜிஸ் ஹேவ் பீன் கிவன் தட் இதெல்லாம் கிளினிக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லியூகோசைட்டோசிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் வருதுன்னா அதை எகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது லியூகோசைட்ஸ். அது வந்து என்ன ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் அலர்ஜி ஒரு கொசு கடிச்சா நம்ம சொல்லுவோம் அதோட ஸ்டாப் ஆகிடும். பட் நம்ம கண்டினியூவாக அங்கே இச்சிங் இருக்குது, அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளேம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டியூ டு லியூகோசைட்டிஸ், அதாவது இன்க்ரீஸ்ட் லெவல் ஆஃப் லியூகோசைட்ஸ். தென் லியூகோசைட்டோபீனியா அப்படின்னா டிக்ரீஸ் லெவல். ஸோ என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நமக்கு வந்து நோ WBC அந்த மாதிரி RBC எதுவுமே இருக்காது. ஸோ இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால் லியூகோசைட்டோபீனியா. அண்ட் த்ரோம்போசைட்டோபீனியா அப்படின்றது என்னென்னா இன்க்ரீஸ்ட் லெவல் ஆஃப் த்ரோம்போசைட்ஸ். ஸோ த்ரோம்போசைட்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகுது, சாரி ஆக்சுவலி டிக்ரீஸ் ஆகணும். த்ரோம்போசைட்டோபீனியா வந்து டிக்ரீஸ் லெவல் த்ரோம்போசைட்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ என்னென்னா பிளட் கிளாட்டிங் நடக்காது. ஸோ எனி இன்ஜுரிஸ் நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னா பிளட் கிளாட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு இருக்காது. தென் லுக்கேமியா அப்படின்றது கேன்சர் செல் ஆஃப் தி லியூகோசைட்ஸ். தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிளட். ஸோ என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிளட் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ஸோ தே டிரான்ஸ்போர்ட் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டைஜஸ்டட் ஃபுட் அண்ட் த ஹார்மோன்ஸ், நைட்ரஜன் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பாடி அண்ட் அகெயின்ஸ்ட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் தி பாக்டீரியா அண்ட் ஆக்ட் அஸ் அ பஃபர் அண்ட் ரெகுலேட் தி pH ஆஃப் த பாடி அண்ட் பாடி டெம்பரேச்சர். பிகாஸ் அதுதான் ஆல் ஓவர் த பாடியில் இருக்கிற லிக்விடே அதுதான். ஸோ ஒன்ஸ் பரவாயில்ல அதோட pH தான் வந்து நம்ம பாடிக்கு கண்டிப்பாக இருக்கும். தென் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் தி பாடி. தென் பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ் எந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிளட் வெசல்ஸ் நம்ம பிளட் எல்லாம் இருக்குது, பிளட் செல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எது வியா நமக்கு கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸ் பண்ணி. ஸோ தே ஆர் த நெட்வொர்க். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்டார்டிங் பெரிய ஆர்ட்ரியல் இருந்து தென் ஒரு குட்டி ஆர்ட்ரியல்ஸ் இருந்து அப்படி கேப்லரிஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பிரான்ச்சஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் வித் தி கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட்ரி அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜ். ஒரு பிளட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து திக் வால்டு ஆர்ட்ரி இருக்கும். வெயின் அப்படின்றது இட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஆர்கன் டு தி
ஹார்ட். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறதா வெயின். ஸோ ஹார்ட்லேருந்து நமக்கு பம்ப் ஆகி கிடைக்குது. ஸோ ஹார்ட் வந்து ஒன்ஸ் இப்படி பம்ப் பண்ணிச்சு அதோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை அக்குமுலேட் பண்ணுற அளவுக்கு அந்த ஆர்டரிக்கு கெப்பாசிட்டி இருக்கணுன்றனால தான் தேர் வால்வ் திக் அண்ட் எலாஸ்டிக். ஸோ எவ்வளோ தூரம் அடித்தா. தென் நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் வந்து நம்ம ஆர்ட்ரி எடுத்துகிட்டு போவோம் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. ஏன் அப்படின்னா நம்ம ஹார்ட் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் அ பம்பிங் மெட்டீரியல். பியூரிஃபிகேஷன் அங்கே நடக்காது. ஸோ அந்த பியூரிஃபிகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா லங்ஸில் தான் நடக்கும். ஆக்சிஜனேஷன் டிஆக்சிஜனேட்டர் அப்படின்னு பியூரிஃபிகேஷன் அங்கே தான் நடக்கும். ஸோ நம்ம ஹார்ட்டில் வர்ற கெட்ட ரத்தம் ஐ மீன் டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து அதை எடுத்துகிட்டு போய் லங்ஸுக்கு கொடுக்கறது தான் வந்து பல்மனரி ஆர்ட்ரி. தென் அங்கேருந்து ஒரு குட் பிளட் எடுத்து நம்ம வெயின் வழியாக ரிட்டன் கொண்டு வரலையா ஆர்கன் டு ஹார்ட்டுக்கு வெயின் வழியாக கொண்டு வந்து இட் இஸ் பல்மனரி வெயின். ஸோ வெயின்ஸில் எல்லாமே டிஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும் எக்ஸப்ட் திஸ் பல்மனரி வெயின். தென் கேப்லரிஸ் அப்படின்றது சின்ன சின்ன டிபியூல்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படின்னா ஆர்ட்ரி ஆர்டீரியோஸ் கேப்லரி, தென் வெயின்ஸ் கேப்லரி வெனிகல்ஸ் வெயின், அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். தென் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ என்ன மாதிரியான சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ரெண்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னா ஆக்சுவலி பிளட் ஹார்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிடும், ஒன்ஸ் ஆர்ட்ரி வழியாகவும் வந்துடும். பட் அந்த ரீஜன் ஒரு டிஷ்யூக்கு போகும்போது தேர் வில் பி a கேவிட்டி, ஒரு சின்ன கேவிட்டி இருக்கும், அந்த சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேவிட்டிக்குள்ளே பிளட் ஃபில் ஆகி தேர் இட் வில் பி யூட்டிலைஸ், தட் இஸ் ஹீமோசீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் காக்ரோச் இந்த மாதிரியானதுக்கு வந்து ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். நமக்கு ஹியூமன்ஸ் அண்ட் ஹையர் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து க்ளோஸ்ட் டைப்னா ஆர்ட்ரி ஆர் வெயின் அது வந்து கேப்லரி. ஸோ அந்த மாதிரி ஆர்ட்ரி ஆர் வெயின் தென் கேப்லரி. ஸோ அந்த ஒரு சர்க்குலேஷன் எல்லாமே வந்து பிளட் வந்து வெசல்ஸ்குள்ளேயே இருக்கும். இட்ஸ் அ சர்க்கியூட், கம்ப்ளீட் சர்க்கியூட்டில் இருக்கிறனால தட் வில் பி அ க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டமை வந்து டிட்டர்மைன் பண்ணது யார் அப்படின்னா மிஸ்டர் வில்லியம் ஹார்வே இன் 1682. அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டமை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் கால்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் நமக்கு வரும். ஸோ ஹார்ட் அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இட் இஸ் அ பம்பிங் ஆர்கன், அவ்வளோதான். ஸோ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன். ஸோ இது வந்து பம்ப் பண்ணி அந்த பிளட்ஸை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிவிடும் டுவோர்ட்ஸ் ஆல் ஆர்கன் பார்ட்ஸ் அப்படின்றது முக்கியம். தென் எங்கே சிச்சுவேஷன் ஆயிருக்கு அப்படின்னா 2 லங்ஸ் இருக்கும், அது சென்டரில் ரொம்ப பேக்டு ஃபார்மில் வந்து அந்த ஹார்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணி இருக்குது தொராசிக் கேவிட்டியில், அந்த டயஃப்ரம்க்கு மேலே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி இருக்கிறனால நமக்கு ஹார்ட், அது இல்லாமல் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வென்ட்ரிக்கல் ரீஜன். ஸோ அதனால தான் நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப நல்லா கேட்கும். பிகாஸ் அந்த வென்ட்ரிக்கலோட பம்பிங் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகே, தென் வந்து இந்த ஹார்ட் வந்து ஆக்சுவலி இப்படி பம்பிங் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால சம் அதர் போன்ஸ்னாலேயோ மசில்னாலேயோ அது டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்றக்காக இட் இஸ் கவர்டு வித் பெரிகார்டியம். ஒரு பெரிகார்டியம் மாதிரி ஒரு கவர் இருக்கும். அந்த பெரிகார்டியம்குள்ளே என்ன ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா வாட் எவர் த பம்பிங் இஸ் தேர் அந்த பெரிகார்டியம்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ லூப்ரிகேஷன்ஸ் அந்த எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். தென் ஃபோர் சேம்பர்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் இப்படி ஹார்ட் ஷேப்பே எடுத்துக்கோங்க. ஸோ 4 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் வில் பி a ரைட் ஆர்ட்ரி அண்ட் திஸ் வில் பி a லெஃப்ட். ஓகேங்களா. ஸோ ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரியம் அண்ட் மேலே இந்த ரெண்டுமே வந்து ஏட்ரியம் அண்ட் கீழே ரெண்டுமே வந்து வென்ட்ரிக்கல். ஸோ ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வில் பி ஸ்ட்ரக்சர். தென் as it is given, அதாவது இப்போது ரைட் ஏட்ரியம்குள்ளே என்ன வரும் அந்த ஃப்ளோவை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் திங் வில் பி ஓகே. ஸோ இது வந்து ஸோ தட் இஸ் திங். ஸோ ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் சொல்லிட்டேன் இல்லையா. தென் வந்து இந்த ரைட் ஏட்ரியம்க்கும் லெஃப்ட் ஏட்ரியம்க்கும் ரைட் ஏட்ரியம்க்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் கீழே உள்ள வால் பேர், ஐ மீன் அதுக்குள்ளே பிட்வீன் உள்ள வால் பேர் வந்து ட்ரைகஸ்பிட் வால். லெஃப்ட்டில் இருக்க வந்து பைகஸ்பிட் வால் ஆர் மிட்ரல் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து செப்டம்ல இந்த சாம்பர்ஸ் எல்லாமே செப்பரேட் பை வெரி திக் ஃபார்ம் ஆஃப் செப்டம்ஸ். ரொம்ப ஹார்டான ஒரு செப்டமில் தான் வந்து செப்பரேட் ஆகும். ஏன்னா நமக்கு இந்த ஆக்சிஜனேட்டட் ஷுட் நாட் பி மிக்ஸ்டு. ஸோ இந்த சாம்பர் கேட்டகரியெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு 2 சாம்பர் தான் இருக்கும், ஆம்ஃபிபியன்ஸ்க்கு 3, ரெப்டைல்ஸ்க்கு வந்து இன்கம்ப்ளீட் 4 அண்ட் ஹியூமனுக்கு வந்து டோட்டலாக 4 சாம்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன மாதிரியான சர்க்குலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி இது ஹேவ் அ கிவன் ஒரு வியூ இருக்குது. அதாவது நமக்கு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படி வரலாம். ஸோ மற்ற ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாருமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சுப்பீரியர் வீனா காவா வழியாக அப்படியே உள்ளே வந்து இதில் வரும்னா ரைட் ஏட்ரியமில் கொண்டு வந்து விழும்.
the right side ஃபுல்லாகவே deoxygenated தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்பிள் கலர் ஆக்சுவலி அந்த ப்ளூ கலர் வந்து ஆக்சுவலி என்னென்னா deoxygenated blood. ஓகேங்களா. ஸோ மெட்டபாலிசம் முடிஞ்சு deoxygenated blood அங்கே வந்து விடும். ஸோ அங்கேருந்து எங்கே கொண்டு வரோம்னா லெஃப்ட் ரைட் வென்ட்ரிக்கலில் கொண்டு வரும். ரைட் வென்ட்ரிக்கல்னால் பம்ப் ஆகி பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்ஸுக்கு போகும். லங்ஸுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லங்ஸில் வந்து அது பியூரிஃபை ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பிளட்டை பல்மனரி வெயின் வழியாக லெஃப்ட் ஆரிக்கலில் வந்து விடும். அங்கேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு கீழே இறங்கும் த்ரூ பைகஸ்பிட் வால். ஸோ அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து பம்ப் ஆகி நமக்கு நார்மல் ஆர்ட்ரி, தட் இஸ் இனிஷியல் வந்து அயோட்டான்ற ஒரு ஆர்ட்ரி, அதிலிருந்து நமக்கு பிளட் ரிலீஸ் ஆல் ஓவர் த ஆர்கன்ஸ்க்கு வந்து அங்கேருந்து தான் பிரிஞ்சு போகும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் அந்த ப்ராக்ரஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு அந்த இமேஜில் இருக்கும், யூ கேன் see that. Okay, so next thing will be types of blood circulation, that is systemic circulation, pulmonary circulation, coronary circulation. So what is this? Systemic circulation na ipo na sonnadha, that is oxygenated blood வருது left ventricle to the organs and deoxygenated blood வந்து organs to the right atrium. Pulmonary circulation அப்படின்றது deoxygenated வந்து right ventricle இருந்து pulmonary artery via lungs க்கு போகும். Then oxygenated blood வந்து pulmonary vein via வந்து left atrium க்கு வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இங்கே வந்து coronary circulation அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கார்டியாக் மசில், ஆக்சுவலி ஹார்ட் மசிலுக்கு வந்து பிளட் சப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து coronary circulation சொல்கிறாங்க. தட் இஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் coronary artery to the heart. ஸோ ஹார்ட்லேருந்தே போகிற அந்த அயோட்டாலேருந்து ஒரு coronary artery தனியாக வரும். ஸோ அது வியா வந்து செகண்ட் ஹார்ட்டுக்கு வந்து அந்த மசிலுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். தென் டிஆக்சிஜனேட்டட் பிளட் அந்த மசிலில் ரிலீஸ் ஆகிற டிஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே வந்து ரைட் ஏட்ரியம்குள்ளே ஒரு சைனஸ் வழியாக, ஸோ இது வந்து ஒரு சின்ன சைனஸ் இருக்கும், அது வழியாக வந்து ஃபில் ஆகிட்டே வரும் எங்கே within the right atrium itself. So next other heart rate, then heartbeat, then blood pressure, and what are the diagnosis for a heart